இந்த வீடியோ எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ண மறுநாள் அன்றைக்கி என்னால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ. ஸோ அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு நான் வந்துட்டு அட்மிட் ஆகிட்டேங்க. ஆனால் சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா 10:30லேருந்து 12:30 வரைக்கும் போச்சு. ஸோ காலையிலேயே நம்ம வரதுனால யாரையுமே நான் கூட்டிகிட்டு வரல, ஹஸ்பண்ட் மட்டும் என் கூட இருந்தார். அம்மா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. ஸோ சர்ஜரி வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஷிவரிங் அதிகமாக இருந்தனால கொஞ்ச நேரம் அப்சர்வேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ பெயின் பொறுத்த வரைக்கும் பேர் பண்ணிக்க முடிகிற பெயின் தான். ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், டேப்லெட்ஸ் தரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்னவோ எனக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல, பெயின் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ. மறுநாள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்துட்டு வாக் பண்ணணும், மோஷன் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான சிறப்பு நைட்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு நல்லபடி வாக்கும் பண்ண, அது மாதிரி மோஷனும் நல்லபடி போயிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுனால மறுநாளே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு கிளம்பிடுவார். என்னோடய பசங்க 2 பேரும் வர சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு அவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 days லீவுன்றதுனால அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து சர்ஜரியும் பண்ணோம். ஸோ வியாழன் வந்துட்டு சர்ஜரி பண்ணியாச்சு, மறுநாள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை. ஸோ அன்றைக்கி வந்துட்டு பிரேம் லீவ் போட்டிருந்தான், அதுக்கு மறுநாள் சாட்டர்டே. அதனால் 2 பேரையும் வர சொல்லிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுற அன்றைக்கி ஹஸ்பண்ட் வர முடியல. ஸோ மறுநாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு பில்லிங் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். இந்த வீடியோ எப்போ எடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து 1 வீக் கழித்து நான் ரிவ்யூக்காக போயிருந்தேன் செக்கப்புக்கு. அப்போ எடுத்த வீடியோ தான். மோஸ்ட்லி இந்த விலாகில் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனது வந்தது எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணிடுறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போன உடனே என்னடா இது அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா வந்துட்டு அது வந்து கைனகாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் தானே. ஸோ அங்கே வந்து ப்ரெக்னென்ட் லேடி நிறைய வருவாங்க. ஸோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுற விதமாக வந்துட்டு தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு பப்பட் ஷோ மூலியமாகவும் ஒரு டான்ஸ் மூலியமாகவும் அவங்க கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ டாக்டரை பார்க்க போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நான் இதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் டாக்டரை வந்துட்டு பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா ஹீல் ஆகிருக்கு, வெளியே வந்து எனக்கு ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப வலி இருந்தது, நடக்க முடியல, உட்கார முடியல, அந்த அளவுக்கு பெயின் இருந்தது. அது வந்து உங்களுக்கு ஆறத்துக்கு நாளாகும். அது வரைக்கும் ஆயில்மெண்ட் அண்ட் அந்த வெஜைனில் வைக்கிறதுக்கு வந்து ஒரு டேப்லெட்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதுவும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு வாங்க 1 வீக்குக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 1 வீக் முடித்த உடனே அடுத்த ரிவ்யூ வந்து நான் 1 மந்த் கழித்து போனேன். 1 மந்த் கழித்து போகும்போது எனக்கு வந்து அந்த தும்மல் இருமல் வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் பெயின் இருந்தது. மற்றபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு அந்த யுட்ரஸ் வந்து நல்லா ட்ரிம் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு உள்ளே பார்க்கும்போது நல்லா ஹீல் ஆகிருக்குன்னு எல்லாமே வந்து வெஜினா வழியாக தான் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி வாக்கிங் போகலாம், வெயிட் மட்டும் அதிகமாக லிஃப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அவங்க சொன்னது தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த ரிவ்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த் கழித்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ரிவ்யூ போகும்போது என்ன வந்து சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.